வணக்கம் நண்பர்களே. வக்பு வாரியமா, வம்பு இழுக்கும் வாரியமா? ஏன் இந்த தலைப்பு வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் எந்த இஸ்லாமிய நண்பர்களையும் குறைத்து மதிப்பிடுவதோ, இழிவாக பேசுவதோ, அவதூறு பரப்புவதோ என் நோக்கம் அல்ல. வக்பு வாரியம் என்பது இஸ்லாமியர்களுக்காக உள்ள ஒரு வாரியம். சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, இந்த வக்பு வாரியத்தின் மீது இப்படி ஒரு வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், வக்பு வாரியத்தை நோக்கி இப்படி ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. என் கூற்றில் பிழை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறேன். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர். வக்பு வாரியம் இதுவரைக்கும் தீபத்தூண், திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் தீபத்தூண் இருக்கும் இடம் தமக்கு சொந்தமான இடம், வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் என்று எங்கேயுமே வாதிடலை. ஆனால் ப்ரொவைடட் கடைசியாக நீதிமன்றத்தில் நடந்த ஏதோ ஒரு விசாரணையில் சொல்லியிருக்காங்க, அந்த தீபத்தூண் இருக்கும் இடமும் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம்தான் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்கிறதா தகவல். இரண்டாவதாக, அது தகவல் தான், இது நான் கண்ணால் பார்த்த ஒரு வீடியோ. சந்தனக்கூடு விழாவிற்கு 50 பேர் செல்லலாம் என்று மாவட்ட நிர்வாகம், காவல்துறையெல்லாம் அனுமதி அளிக்கிறார்கள். சந்தனக்கூடு நடத்த வேண்டிய இடம் அந்த தர்கா அமைந்திருக்கும் புனிதமான இடம், மதிக்கிறோம். ஆனால் சந்தனக்கூடு விழா நடக்கும் அந்த நேரத்தில் அருகில் இருக்கும் கள்ளத்தி மரத்தில் கொண்டு போய் அந்த சந்தனக்கூடு கொடி ஏற்றுறாங்க. அவங்க யார்? இல்லை, அவங்களுக்கும் எங்கள் வக்பு வாரியத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது மாதிரி ஆட்களெல்லாம் நாங்கள் தண்டிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்றி அதையும் வீடியோ எடுத்து பொதுவெளியில் போட்டிருக்கீங்க. அந்த வீடியோ எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போது கலவரத்தை தூண்டுறது, மத வேறுபாடுகளை உண்டு பண்ணுறது, மத கலவரத்துக்கு முதல் விதையை போடுறது யார்? வக்பு வாரியம் தானே. அப்போ இப்போ நான் கேட்ட கேள்வி சார் தானே? இல்லை, நான் சொன்ன தகவலில் தவறு இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்போ இது வக்பு வாரியமா, வம்புகளுக்கு வர வாரியமா? நான் இப்பவும் சொல்கிறேன், மிக அதிக மதிக்கக்கூடிய கருத்துக்களை கொண்ட புனித நூல் திருக்குரான். இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ போய் நீங்கள் எதுக்கு கோர்ட்டில் அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் எங்கள் இடம்னு சொல்கிறீங்க? ஐயா, அது உங்கள் இடமாவே, ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், உங்கள் இடம் தான் வச்சுக்கங்களேன். உங்களுக்கு அண்டை அயலானோடு இப்படி இடத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க தான் உங்களுடைய நோக்கமா? பெரும்பான்மை சிறுபான்மைக்குள்ளே நான் போகலை. இது ஒரு நல்ல குணமா? அப்போ நான் கேட்டதில் தப்பு இல்லைல்ல. இப்போ தீபத்தூண் இருக்கிற இடமே எங்கள் இடம் தான், வக்பு இடம் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மரத்தில் கொண்டு போய் கொடியை கட்டிட்டீங்க. இப்போது வம்பிழுக்கிறது யார்? இஸ்லாமிய நண்பர்கள் நாகரிகமாக கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம்.